ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அதுவும் 3வது வீட்டில் தைரிய விரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் மாறதுனால இந்த மாசம் பாதிக்கு மேல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரியன் வேற 8ஆம் வீட்டு அதிபதி, அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியனுடைய பார்வை வருது. ஸோ சூரியன் வந்து நவகிரகங்களுக்கெல்லாம் நாயகர்னா கூட அவர் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தருவார். ஸோ நீங்க உற்சாகமா செயல்பட முடியும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 2-8ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள்னால குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அதையும் நீங்க சந்திக்கணும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ செலவினங்களை வந்து குறைக்கலாம். உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இல்லாம வந்து படுத்தா தூக்கம் வரும், அயன செய்யன சுகஸ்தானம், ஏதாவது முதலீடு பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா அந்த முதலீடு பண்ணிருக்கலாம். ஏற்கனவே பண்ண முதலீடுக்கு லாபம் கிடைக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம்.